ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், இனியும் அவர் நல்லவராகவே இருப்பார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கிறான இடங்களில் கண்களை மூடி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாக துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா நீ நல்லவர், 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 நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், 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 நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், 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 ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதமான உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் ரட்சகா நீ நல்லவர், 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 நீ நல்லவர். அப்பா இந்த ஆராதனை வேளையில உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆராதிக்க வேண்டிய அபிஷேகத்தை தாருமாண்டவரே, ஆராதிக்க வேண்டிய மனதை தாருமாண்டவரே, உம்மை உயர்த்தக்கூடிய மனநிலைமையை தாருமாண்டவரே. சோர்வுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்து உம்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், வாலிபரே, முதியோரே, கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம நமக்கு சுவாசம் இருக்குன்னா நாம் ஆண்டவரை துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த ஆராதனை வேளையில தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, இந்த ஆராதனையில தேவ சமூகம் எங்களை ஆளுகை செய்வதாக. பரிசுத்தாவின் நிறைவான மகிமை எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓ ஷபஹதலலரகதனலரவா. ஆவியில் இறைந்துமை ஆராதிக்க, ஆவின் பலத்தோடுமை ஆராதிக்க, ஆவின் பிரசன்னத்தோடுமை ஆராதிக்க கிருபை தாருமாண்டவரே, கிருபை தாருமாண்டவரே, கிருபை தாருமாண்டவரே, கிருபை தாருமாண்டவரே, கிருபை தாருமாண்டவரே, கிருபை தாருமாண்டவரே. மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆந்திரவெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிகோவை தரைமட்டமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் வாயில தந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்,
ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம் பண்ண தேவ ராஜ்யம் பலப்படும். சத்துருவின் ராஜ்யங்கள் நிர்மூலமாகும். ஓ ஷபா ஹதா ரகதா நிரிபா நரதுனி அந்தலரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறக்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த ஆராதனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரங்கே இருக்கிற ஆராதனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை மத்தியிலே தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய மத்தியிலே இருக்கிற அருமையான பாஸ்டமா வந்து ஜெபிப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே. ஆண்டவரே அப்பா, அந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை போஷித்து காப்பாற்றி ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளுமாய் ஆராதிக்கும்படியா இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இந்த கிருபைகள் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளுமாய் கர்த்தாவே அப்பா, இந்த ஆராதனையின் ஆரம்ப வேலையிலிருந்து கர்த்தாவே முடிவு வரையிலும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே இயேசுப்பா துதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திர வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆராதனையின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கட்டுகளை உடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கண்ணிகளை நிர்மலமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த வீடு முழுவதும் கர்த்தாவே இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல்கள் உண்டாகட்டும் ராஜா.
ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதிகள் சுகமாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே அளவில்லாமல் இறங்கட்டும். உங்க அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆராதனை நீங்க அசைவாடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துவோம், உம்மை மகிமைப்படுத்துவோம், உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீர் எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். இந்த ஆராதனை வேளை கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சங்கீத போதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம் செய்தி வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த ஆண்டவரே அப்பா இடங்கள்ல கட்டப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா கட்டுகளையும் உடைத்து கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உலகத்துல வாழ்கிற ஆண்டவரே உலகத்திலிருந்து வேறுபட்டு ஜீவிக்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஆவியின் ஆண்டவரே அப்பா நிலைத்திருக்க ஆவிக்குரியவர்களே யோசிக்க சிந்திக்க ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு பலமாய் எங்களுக்கு அனுப்புவீராக அப்பா. உடைய வார்த்தைகளை தந்து கர்த்தாவே இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்த இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல மேலான ஸ்லாக்கியத்தை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். நம் வீடுகளில் இருந்தாலும் ஆங்காங்கே தனித்து இருந்தாலும் ஆவியானவர் நம்மை ஒருமுகப்படுத்துகிறார். அந்த ஒரு மனதின் சிந்தையோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ளே ஆனந்த துதி ஒலியை கேட்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் கீதத்தை சந்தோஷத்தின் செய்தியை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களிலே உன்னத பாடல்கள் பாடல் புஸ்தகம் இருக்கும் என்று சொன்னால் 1592 பாடல் 1592 பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் பலிக்கும். அந்த நிறைவான சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாய்க்கு பலிக்கும், அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாய்க்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே, தங்காத புகழுடன் மகிழ்வோம், ஆட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, உயிரிட மாட்டோம் உண்டிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வார்த்தை, உயிரிட மாட்டோம் அறையில்லா தேவனின் வார்த்தை, ஆனந்த துதி ஒலிக்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆயவின்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆயவின்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆதிநிலையே பூமியே, ஆசி திரும்ப பெறுவோமே, வாழாத மண்மேலே அறியாவோ, ஆரமாடும் இந்த மழையாகும், வாழ்வு மறையும், வாழ்வு மறையும், சீயோனின் மகிமை தரும்,
வாழ்வு சீயோனின் மகிமைக்கு ஆனந்த துதி ஒலிக்கும் ஆகாய விண்மீன்களைப் போல நீங்கள் பெருகுவீர்கள். ஆமே. பிள்ளைகளும் பிதாக்களும் ஆமே தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். சபை எழும்பும், சபை ஸ்திரப்படும்.
ஆண்டவர் இந்த நாட்களில் மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் ஆண்டவரில் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பே 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 ஆருயிர் உறவேன், ஆனந்தம் ஆனந்தமே. 631வது பாடல், பாட புஸ்தகத்தில் 631வது பாடல் சேர்ந்து பாடி நம் ஆண்டு நாமத்தை மைமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாடல் புஸ்தகத்திலே 631வது பாடல். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே.
ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் மாறி போகும், மறைந்து போகும். ஆனா ஆண்டவருடைய அன்பு ஒரு நாள் வாடி போகாது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் மேக மீதிலே வரப்போகிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மை சேர்க்கும்படியாய் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. ஆண்டவர் நிச்சயமாக வருவார். அவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று சொல்லி தெரியாது. நம்ம ஆயத்தமாயிருக்கணும். சேர்ந்து போடுவோமா? மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. 1859 பாடல். 1859 பாடல். மேக மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. ஆமென். ஆண்டவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். பாடுபட்டோருக்கு பலன் அளிப்பாரு ஆண்டவர் இயேசுதாமே. ஆமென். கூடு நமக்கோ குறைவுள்ள பலனை கூவியை கொடுத்திருவார். அவரை ஆராதிக்க நமக்கு பலனை நிச்சயமாய் தருவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமிழோரை ஆராயம் கேட்க அவரே வாராரே. ஆயத்தமிழோரை ஆராயம் கேட்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. Mighty
மேகம் இதிலே இயேசு ராஜன் வேகம் வாராரு. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் ஆண்டோட வருகைக்கு சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபையே ஆயத்தப்படு, சபையே ஆயத்தப்படு, சபையே ஆயத்தப்படு. மேகம் மீது இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். சபையே ஆயத்தப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாடுபட்டவர்களுக்கு பலன் அளிப்பார், பாடுபட்டவர்களுக்கு பலன் அளிப்பார். இந்த பூமியில நீங்கள் கிறிஸ்துவுக்காக படுகிற அத்தனை பாடுகளுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகிற அத்தனை பாடுகளுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. ஒருவேளை துக்கம், ஒருவேளை வேதனை, ஒருவேளை பாடுகள், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில துக்கம், என் வாழ்க்கையில பாடுகள், என் வாழ்க்கையில பிரச்சனை நீங்க சொல்லலாம். அது உங்களுடைய மன எண்ணமே ஒழிய அவன் இயேசுக்காக நீங்க பாடுபடுவீர்கள் உண்மைன்னு சொன்னார். நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் துன்பப்பட்ட பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அளிக்கும் பலன் அவனோடு வருகிறது. அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் உண்டு. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய பழகுங்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய பழகுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க பழகுங்கள். வீடுகள் இருக்கிற நேரங்கள் ஆவியான துணையோடு ஜெபிக்க பழகுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் பிரசன்னத்தை நிரம்பி ஜெபிக்க பழகுங்கள். அந்நிய பாஷையில ஜெபித்து பழகுங்கள். சத்துரு வெட்கப்படுவார், சத்துரு வெட்கப்பட்டு போவார். ஓ ஷபஹதலல ரகபனலலலப ரிகபஹதலலலபஹதலலப ரிகப ஆவியானவரே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சபை வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சபை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்து உருவாக்குகிற ஒரே நோக்கம் சபை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நாம் பிசாசின் ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் அந்தகார லோகாதிபதியின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அவரை ஆராதித்து ஆராதித்து, அவரை துதித்து துதித்து, அவரை நெருங்கி நெருங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற அன்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும், அன்பு பெருகட்டும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே, அவருடைய அன்பில எந்த மாற்றமுமே இல்லை, அவருடைய அன்பில எந்த வேற்றுமையும் இல்லை, அவருடைய அன்பில எந்த மாறுதலும் இல்லை. நாம் இன்றைக்கு ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம், உண்மையாகவே அன்பு கூறுகிறோமா, முழுதத்தோடு அன்பு கூறுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? அன்பின் அடிப்படையிலையா, கட்டாயத்தின் பேரிலா? நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? அன்பின் அடிப்படையிலையா, கட்டாயத்தின் பேரிலையா? நாம் செய்கிற ஒவ்வொன்று அன்பின் அடிப்படையில் இருக்கட்டும்.
அன்பின் அடிப்படையில் இருக்கட்டும். அன்பின் அடிப்படையில் அவர் முந்தி அன்பு கூர்ந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அன்பை அறியணுமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 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 நெருங்கி வருவோம், இன்னும் நெருங்கி வருவோம். ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவரை ஆராதிப்பதே நம்முடைய வேலை, அவரை ஆராதிப்பதே நம்முடைய ஊழியம். அவர் சத்தம் கேட்பது. ஆமென். நம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் வேண்டும். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்கு நெருங்கி வரணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஏன் ஆவியில் நிரம்ப வேண்டும், ஏன் ஆவியில் கலிகூற வேண்டும், ஏன் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் சொன்னார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடையவர்களை சேர்க்க வருகிறார், அவருடையவர்களை சேர்க்க வருகிறார், அவருடையவர்களை சேர்க்க வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளீரோ. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளீரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தங்கள் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இயேசுவே வாரும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. நாமும் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவே வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீருற்றண்டை வரக்கடவன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இயேசுவே வாரும் ஆவியானவரே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோ, அவருடைய சந்திக்கு ஆயத்தமாவோ. இந்த பூமியில எவ்வளவு காலம் இருக்கிறோம் என்று சொல்லி தெரியாது. ஆண்டோட வருகை எப்போது இருக்கும் என்று சொல்லி தெரியாது. எப்போது ஆண்டோட வருகை வந்தாலும், எப்போது நம்முடைய மரணம் சம்பவித்தாலும், ஆண்டவரை தரிசிக்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பரலோகத்தின் நிச்சயம் இருக்க வேண்டும். பரலோக நிச்சயம் இல்லாதவர்கள் தான் மரணத்துக்கு பயப்படுவார்கள். பரலோகத்தை குறித்த எண்ணம் இருந்தால் ஆமீன், மரணத்தை குறித்த பயம் வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. சாவு நமக்கு ஆதாயம். சாவு வருதா, மரணம் வருதா, அதன் மூலமா நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது. கிறிஸ்துவாகிய ஜீவன், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு சாவுதான் நமக்கு ஆதாயம். இந்த சரீர மரணம் ஒரு நாள் இந்த பூமியில நடக்கும் போது ஆத்துமா தேவனை தரிசிக்கும். ஆத்துமா தேவனை தரிசிக்கும். இதுதான் ரகசியம். சரீரம் மரிக்கும், உள்ள இருக்கிற ஆத்துமா தேவனை தரிசிக்கும். உள்ள இருக்கிற ஆத்துமா தேவனை தரிசிக்கணும்னா அதற்கு ஆயத்தமா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டு இருக்கணும், ஆவியினாலே நடத்தப்படணும், தேவனோடு உடன்படிக்கை செய்யணும், சபையோடு கூடி வந்து ஆராதிக்கணும், பரிசுத்தமாய் வாழணும். ஹல்லேலூயா. சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கணும். எப்படியோ வாழ்வேன், இயேசு வரும்போது போக முடியாது. எப்படி வாழ்ந்து கொண்டு இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மண்ணுக்காக, இந்த உலகத்தில் அழிந்து போகிற மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க, பரலோக மேன்மையை விட்டுறாதீங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு அல்லேலூயா கூட்டம் சொன்னா ஏளனமா பாக்குறாங்க. அல்லேலூயா போடுற கூட்டத்தை பார்த்தா கேலி கிண்டல் பண்றாங்க. ஒண்ணு தெரியுமா, அல்லேலூயா கூட்டம் தான் பரலோகத்துக்கு போக போறது. பரலோகத்துல ஒரு பெரிய துதியின் சத்தம், அல்லேலூயா அல்லேலூயா என்கிற சத்தம் பரலோகத்துல கேட்கும். அல்லேலூயா. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். சொல்லுங்க, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய மேலான நோக்கமாக இருக்கணும். பரலோகம் தான் உங்களுடைய மேலான எண்ணமா இருக்கணும். தேவராஜ்யம், அதை தேடுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார்.
இயேசு சீக்கிரம் வருகிறார். இன்னும் இயேசுவை அறியாம இருப்பீங்கன்னு சொன்னா அவர் அண்டை ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையை நடத்துகிறவர் கர்த்தர். சபையின் தலை கர்த்தர். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஒரு நாள் யாரும் தொடவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாராஜ் மீதான போகுதலை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இதோடு கூட இடைபடுங்க, ஜனங்களோடு கூட இடைபடுங்க. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் தூரத்திலும் சமீபத்திலும் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. சமாதானம் உண்டாகும், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருக்கு ஆயத்தமாகும். ஒரு சங்கீத பகுதியை நான் வாசிக்கலாம், மாறி மாறி வாசிக்கலாம். 79வது சங்கீதத்தை நான் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 79. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சுகுந்த ரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினாலே உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கு புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆமென். சங்கீதத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு எருசலேமுக்கு நடந்ததான இக்கட்டுகள், பாழ்கடிப்புகள், சிறையிருப்புகளை மையமாக வைத்து எழுதப்பட்டதான சங்கீதம். எருசலேமுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்து எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி அதை மண்மேடுகளாக்கி ஆலயத்தை தடுத்து போட்டார்கள். பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ ஜனங்கள் ஆண்டவரத்தை கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை ரட்சிக்கும் தேவனே, 9வது வசனம், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவீங்கப்பா. எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம், சபை கூடி வர முடியாத சூழ்நிலை. ஆண்டவரை நம்ம கேட்க வேண்டிய, ஆண்டவர் எங்கள் ரட்சிக்கும் தேவனே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்கள் பாவத்தை நிவர்த்தியாக்குங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை சத்துருக்கள், அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் தாங்கள் மேற்கொண்டது போல எழும்பி நிற்கலாம், ஜெயம் எடுத்தது போல இருக்கலாம். ஆனால் சத்துரு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. தேவனும் தேவனுடைய ஜனங்களும் நிச்சயமா ஜெயிப்பார்கள். ஆண்டவரே, எங்கள் அயலார் நிந்தித்த நிந்தை அவர்கள் மேலே திரும்ப பண்ணும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை ரட்சிக்கும் தேவனே, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். ஆண்டவர் பெரிய விடுதலை தருவான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, அவரை பாட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காலம் இது.
நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய உயர்வு, நம்முடைய வாழ்வின் இறுதி கட்டம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. சபை ஆண்டவருடைய மனவாட்டி. ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களை குறித்து கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டவர் உங்களை போஷிப்பார். யார் உங்களை அவங்க கேட்காங்க விசாரிக்காங்களோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை விசாரிப்பார், உங்களை நடத்துவார், போஷிப்பார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதவசனத்தை வாசிங்க. வேதவசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். வேதவசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணியுங்கள். வீடுகளில் அதிகமாக ஜெபியுங்கள். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம தின தியானம் ஒன்று, தினமும் கர்த்தரின் வேதம், தினமும் கர்த்தரின் பாதம் சொல்லி ஒரு சின்ன ஒரு தியான செய்தி கொடுக்குறோம். அது எதுக்காகனா, இந்த வசனத்தின் மேன்மை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை வாசித்து அதுக்கு கீழ்ப்படிவதற்காகத்தான். அதற்காக தான் இந்த தின செய்தியை நம்ம கொடுக்குறோம். இதை கேட்டு நீங்கள் வேதத்தை வாசித்து ஆவியில் பலனடையுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். வீடுகளில் இருக்கிறீங்க, யார் யாருக்கெல்லாம் இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன நடக்குமோ என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை ஒரு பக்கம் அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள், சமுதாயங்கள் ஒரு பக்கம் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் ஒரு பக்கம் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை அறிந்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை, நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் அதிகமாக வளர வேண்டும். நீ ஆண்டவருடைய அன்பில் அதிகமாக நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவரை குறித்து மற்றவர் சொல்லுங்கள். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். சீக்கிரமாய் சபை கூடி வர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், சபை மக்களுக்காக ஜெபியுங்கள், தேசத்துக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 3வது அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 17, 18, 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை இங்கே பார்க்கிறோம். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த விண்ணப்பம் என்ன? நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். நீங்கள் அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த அன்பை உணர வேண்டும். நீங்கள் அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். மறுபடியும் நான் இந்த 4 வார்த்தைகளை சொல்கிறேன். நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். நீங்கள் அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பை உணர வேண்டும். நீங்கள் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி. சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். அவர் தம்முடைய இரத்தம் சிந்தி மீட்கப்பட்டதான சபையினிடத்தில், உங்களிடத்தில், என்னிடத்தில், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நாம் அவரில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு மேலோட்டமான அன்பாக இருக்கக்கூடாதாம், அது வேரூன்ற வேண்டும். இன்னைக்கு ஏராளமான மரங்களை பார்க்கிறோம். ஏராளமான மரங்கள், செடிகள், கொடிகளை பார்க்கிறோம். சில மரங்கள் லேசா காத்தடிச்சன கீழே விழுந்துருது.
சில மரங்கள் கொஞ்சம் பலத்தை காத்தடிச்சோன்னு கீழே விழுந்துருது. ஆனா சில மரங்களை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் காத்தடிச்சாலும், எவ்வளவுதான் பயங்கரமா அந்த காற்று வந்து அந்த மரங்கள் மேல மோதினாலும் அந்த மரம் கீழே விழவே விழாது. அந்த மரம் அசையாம இருக்கும். காரணம் என்னன்னா அதனுடைய வேர் ஆழமாய் ஊன்றி இருக்கும். அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாய் இந்த மண்ணில ஊன்றி இருக்கிறபடினால என்ன காற்று வந்தாலும், என்ன காற்று வந்து மோதினாலும் அந்த மரங்கள் கீழே விழுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். ஆண்டவருடைய அன்பில வேர் ஊன்ற வேண்டும், மேலோட்டமாக அல்ல. மேலோட்டமாக நாம் ஆண்டவர் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது நாம் சாய்ந்து போய்விடுவோம், ரட்சிப்பை இழந்து விடுவோம், கிருபையை இழந்து விடுவோம். ஆண்டவருடைய அன்புல ஆழமா வேர் ஊன்றணும், ஸ்ட்ராங் ஆகணும். இந்த அன்பிலே அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வேர் அப்படியே பூமிக்கு அடியில் அந்த மரத்துல போகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க வேர் விடணும், வேர் ஊன்றணும். ஒவ்வொரு நாளும் அந்த வேறு நீங்கள் அன்பிலே வேரூண்ட வேண்டும் என்று சொன்னால், வேறு அதிகமா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னா அதுக்கு முந்தின ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுதான் நிலை பெற்றவர்களாக வேண்டும். ஒரு செடியை அல்லது ஒரு மரத்தை கொண்டு நம்ம நடுகிறோம், அது வச்ச உடனே அது நிறைய வேர் விட்டு அது ஸ்ட்ராங் ஆகிறது. நம்ம வைக்கிற இடத்துல அது நிலை பெறணும். அந்த மண் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மண்ணு கூட அது ஒத்து போகணும், அந்த மண்ணில இருந்து அதுக்கு சத்து வரணும். அதை மண்ணில் வைக்கும் போது இந்த மண் அதுக்கு ஏற்றதா இருக்கணும், நிலை பெறணும். நிலை பெற்றால்தான் வேரூன்ற முடியும். வைக்கிற இடத்துல செட் ஆகணும். வைக்கிற இடத்துக்கு அவன் ஏற்றது போல அந்த செடி தன்னுடைய தன்மையை மாற்றணும். எங்கேயோ இருந்து பிடிக்கிட்டு வர்ற செடி, எங்கேயோ இருந்து எடுத்துக்கொண்டு வைக்கப்படுகிற மரம் நம்ம வைக்கிற இடத்துல அது வேர் உணணும்னா அந்த மண்ணுக்கு ஏற்றது போல அந்த செடி தன்னுடைய தன்மையை மாற்றணும். கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவின் சுபாவங்களை தனக்குள்ளே கொண்டு வரணும். அன்பிலும் அந்த நிலை பெறணும், அந்த அந்த அன்பை ரிசீவ் பண்ணணும். நான் இந்த இடத்துல தான் வளர போறேன், இனிமே என் வாழ்நாள் ஃபுல்லா கிறிஸ்து, இனி என் வாழ்நாள் ஃபுல்லா கிறிஸ்துவுக்காக தான் வாழ போறேங்கிற அந்த நிலை பெறுகிற அனுபவம் வந்தாதான் வேரூன்ற முடியும். நிலை பெறாமல் வேரூன்ற முடியாது. நிலை பெறணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அன்பை உணரணும், கிறிஸ்துவின் அன்பை உணரணும். அவருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தால் மாத்திரமே நிலை பெற முடியும். நிலை பெற்றால் மாத்திரமே வேரூன்ற முடியும். உணர்றதுனா என்ன? இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் எவ்வளவோ காரியங்களை உணர்கிறோம். காற்றடிச்சா உணர்கிறோம், மழை பெஞ்சா உணர்கிறோம், யார் நம்ம அடிச்சா உணர்கிறோம், எறும்பு கடிச்சா உணர்கிறோம், முள்ளு குத்துனா உணர்கிறோம். சரீரத்தில் உணர்வு இருக்கிறது. எப்படி அவன் நம்முடைய ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சரீர உணர்வுகள் ஒவ்வொன்றையும் உணர்கிறது. கண்கள் பார்க்கிறது, மூக்கு நுகர்கிறது, தோல் தொடு உணர்வை என்ன செய்கிறது? நுகர்கிறது. இப்படி ஒவ்வொரு ஐம்புலன்களும் அதற்குரிய உணர்வுகளை அது வெளிப்படுத்துகிறது போல நம்முடைய ஐம்புலன்களாலும் கிறிஸ்துவை உணர வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும், கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்று உணர வேண்டும். அதை உணரணும்னா அதுக்கு முன்னால அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகணும். நல்லா கவனிங்க, வேர் ஊன்றணும்னா நிலை பெறணும். நிலை பெறணும்னு சொன்னா அதை உணரணும். உணரணும்னு சொன்னா அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களா வரணும், சாம்பியனா மாறணும். அன்பை அறிந்து கொள்வதில் சாம்பியன். இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அதுல சாம்பியனா வரணும்னா அவன் எந்த விளையாட்டுல விளையாடணும்னு நினைக்கிறானோ அந்த விளையாட்டை அவன் தேடி ஓடி போகிறான். அதுல அவன் ஸ்கில்லா மாறுறதுக்கு அதற்காக நேரத்தை செலவிடுகிறான், அதற்காக
அவன் ஆயத்தங்களை செய்கிறான். அவன் எண்ணம், சிந்த, மூச்சு எல்லாம் அந்த விளையாட்டு துறையிலேயே இருக்கும். மருத்துவ துறையில அவன் ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்டெடி ஆகணும்னு சொன்னா அந்த மருத்துவ துறையில வல்லவர்கள் ஆகணும். அதுக்கு நேராக ஓடுறாங்க, அதுக்கு நேராக தங்களுடைய முழு முயற்சிகளையும் அவன் செலுத்துகிறாங்க. இதுலலாம் நம்ம வல்லவர்களாகி பிரயோஜனம் இல்லைங்க. நாம வல்லவர்களாக வேண்டியது, நாம வேறுண்ட வேண்டிய ஒரு இடம் கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டோடைய அன்பை வேறுண்டணும்னா ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறணும். உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மூச்சு, உங்களுடைய ஓட்டம் எல்லாம் இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பை நான் உணரணும், இயேசுவின் அன்பை உணரணும், இயேசுவின் அன்பில் நான் வல்லவர் ஆகணும், இயேசுவின் அன்பில் நான் நிலை பெறணும், இயேசுவின் அன்பில் நான் வேறுண்டனுங்க. அதுல தான் நீங்க வல்லவர்கள் ஆக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே நாள்ல அன்பு வந்து விடாது, ஒரே நாள்ல வேரூன்றி விட முடியாது, ஒரே நாள்ல கிறிஸ்துவின் அன்பில் நான் வேரூன்றி விட்டேன் என்று சொல்ல முடியாது. அந்த அன்புல வேறுண்டனும்னா முதல்ல நீங்க நிலை பெறணும். நீங்க நிலை பெறணும்னா அந்த அன்பை உணரணும். அந்த அன்பை உணர்னா அதை அறிந்து கொள்வதற்கு, இதுதான் உண்மையான அன்பு என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்க வல்லவர்களாய் மாறணும். அந்த அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவு பண்ணணுங்க. நாம் பாடல்கள் பாடிவிடுகிறோம், ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனா உண்மையிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பது எப்போ தெரியும்னா பிரச்சனையின் மத்தியில தெரியும், போராட்டத்தின் மத்தியில தெரியும், நெருக்கத்தின் மத்தியில தெரியும். அப்போதுதான் நம்முடைய அன்பு எப்படி வேரூன்றி இருக்கிறதா, அல்லது மேலோட்டமாக இருக்கிறதா, அல்லது நான் அன்பை உணர்ந்து மட்டும் இருக்கிறேனா, அல்லது அன்பை அறிந்து மட்டும் இருக்கிறேனா. அறிகிறது என்பது முதல் நிலை, உணர்வது என்பது இரண்டாம் நிலை, நிலை பெறுவது என்பது மூன்றாம் நிலை, வேரூன்றுவது என்பதுதான் ஆமென் இறுதி நிலை. வேரூன்றணும். கிறிஸ்துவின் அன்புல வேரூன்ற வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன பிரயாசப்படுகிறோம்? கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதற்காக நாம் எப்படி முயற்சி எடுக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆனா நீங்க அதை உணர முடியும். உங்க வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர முடியும். கிறிஸ்துவின் அன்பை அறியாம கிறிஸ்துவின் அன்பை உணர முடியாது. கிறிஸ்துவின் அன்பை உணராம அதில் நிலை பெற முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலே நிலை பெறாம வேரூன்ற முடியாது. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற வேண்டும். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிந்து நிலை பெற்று வேரூன்ற வேண்டும். ஏன் கிறிஸ்துவின் அன்பில் நம்ம வேரூன்ற வேண்டும்? ஏன் கிறிஸ்துவின் அன்பில் நம்ம ஸ்ட்ராங்காக வேண்டும் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவின் அன்பில் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வேரூன்றுவதற்கு, அதில் நிலை பெற வேண்டும். நிலை பெறுவதற்கு உணர வேண்டும். உணர்வதற்கு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தாதான் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும். கிறிஸ்துவின் அன்பையே நாம் அறியாம இருந்தோம்னா எப்படி வேறுண்ட முடியும்? அப்ப கிறிஸ்துவின் அன்பை எப்படி அறிந்து கொள்வது? கிறிஸ்துவின் அன்பை எங்கே அறிந்து கொள்வது? யார் நமக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லித் தருவது? எங்கே போய் நாம் அறிந்து கொள்ள முடியும்? பல்கலைக்கழகங்களிலேயா, கல்லூரிகளிலேயா, பள்ளிகளிலேயா, அல்லது அவன் எங்கோ போய் கலாசாலைகளா? எங்கே அறிந்து கொள்வது? ஐயா, கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. அதுதான் கல்வாரி சிலுவை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? கிறிஸ்து என்னில் அன்பாயிருங்கள், என்னுடைய அன்பிலே வேரூன்றுங்கள் என்று சும்மா நம்ம அழைக்கவில்லை. அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். வேதவசனம் அழகாக சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கல்வாரி சிலுவைக்கு வரணும். அங்கதான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நமது மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பு எங்க விளங்குகிறது? ஆண்டவர் அன்பை எங்க வெளிப்படுத்தினார்? நாம் பாவிகளாயிருக்கும் போது கிறிஸ்து மரித்தாரே, அந்த இடத்துல தான் ஆண்டோட அன்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்கதான் ஆண்டோட அன்பை அறிந்து கொள்ள முடியும். நம்ம அங்கதான் நேரம் செலவிடணும்.
அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட நம்ம நேரம் செலவிட்டாதான் அடுத்தடுத்த ப்ராசஸ் போக முடியும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சோம், எடுத்தோடனே வேற ஒன்று நினைச்சிடும். முடியவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை அறியணும். கிறிஸ்துவின் அன்பை எங்கே அறிவது? கல்வாரி சிலுவையில. அந்த கல்வாரி சிலுவையில என்னங்க நடந்தது? கல்வாரி சிலுவையில நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே, அங்கே கிறிஸ்து அன்பை வெளிப்பட பண்ணினாரே, கிறிஸ்து அன்பை விளங்க பண்ணினாரே. அந்த அன்பை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்படி அங்கே எப்படி அன்பு வெளிப்பட்டது? அந்த கல்வாரி சிலுவையில நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இயேசுவை பிடிச்சாங்க, விசாரிச்சாங்க, பிலாத்துக்கு முன்னால நின்னாரு, ஏரோதுகிட்ட அனுப்புனாங்க, அவரை அடிக்க சொன்னாங்க, முள்முடி சூட்டுனாங்க, வஸ்திரத்தை போட்டாங்க, சிலுவை சுமந்துட்டு போனாரு. கொல்கதா மேட்டில் வந்தபோது அவரை சிலுவையில் அடித்தார்கள், மரித்து விட்டார். இதுதான் நாம் கல்வாரி சிலுவை என்று சொன்னால் நம்முடைய கற்பனையில் வைத்திருக்கிறோம், நம்முடைய எண்ணத்தில் வைத்திருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்தார்கள், பிலாத்தின் அரண்மனையில் விசாரித்தார்கள், கல்வாரி சிலுவையில, அந்த கல்வாரி மலையில சிலுவையில் அடித்தார்கள். தோட்டத்தில் பிடிச்சு அரண்மனையில் விசாரிச்சு மலையில கொண்டு போய் அடிச்சிட்டாங்க. இதுதான் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை விடுகிற வரைக்கும் தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். இன்னும் நெருக்கமாக ஆண்டவர் அன்பை விளங்க பண்ணினதை நாம் ஏற்கனவே நம்முடைய மனதில் வைத்திருக்கிறது போல தோட்டம், அரண்மனை, மலை, இந்த தோட்டத்துக்கும் அந்த கல்வாரி மலைக்கு இடையில உள்ள இடத்துல தான் ஆண்டவர் தமது அன்பை விளங்க பண்ணினதை இன்னும் நாம் நெருக்கமாக பார்க்க முடியும். தோட்டத்தில் என்ன நடக்கிறது? கைது பண்ணுகிறார்கள். அரண்மனையில் என்ன நடக்கிறது? விசாரிக்கிறார்கள். மலையில என்ன நடக்கிறது? குற்றவாளிக்கு என்று சொல்லி அவர் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவர் குற்றவாளியா? அவர் கைது செய்யப்பட வேண்டியவரா? அவர் விசாரிக்கப்பட வேண்டியவரா? இல்லை. பின்ன ஏன் அவர் கைது செய்யப்பட வேண்டும்? பின்ன ஏன் அவர் விசாரிக்கப்பட வேண்டும்? பின்ன ஏன் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். அங்கேதான் ஆண்டவர் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆண்டோடைய அந்த அன்பு வெளிப்பட்ட அந்த அனுபவத்தை நாம சற்று நேரம் எடுத்து தியானித்தே ஆக வேண்டும். மறுபடியும் உங்கள் எண்ணத்தில், உங்கள் உள்ளத்தில் அதிகமாய் பதிவதற்காக திரும்பவும் சொல்கிறேன். கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது செய்தார்கள். பிலாத்துவின் அரண்மனையில் அவரை விசாரித்தார்கள். கொல்கத்தா மலையில அவரை சிலுவையில் அடித்தார்கள். கைதியாக கைது செய்யப்படுகிற அநேகர் நிரபராதியாக விடுவிக்கப்படுவது உண்டு. தான் நிரபராதி என்பதற்கு என்று சொல்லி வாதிக்கிறவர்களும் உண்டு. குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுவும் எப்படிப்பட்ட மரண தண்டனை? சிலுவையின் மரணம். அங்கதான் ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஏன் அவர் கைது செய்யப்பட வேண்டும்? ஏன் அவர் விசாரிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் தமது அன்பை வெளிப்பட பண்ணினார். அந்த அன்பை நாம் உணராம அன்புல வேறுண்டவே முடியாது, முடியவே முடியாது. அவருடைய அன்பை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிலை பெற்றே ஆக வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் வேரூன்றியே ஆக வேண்டும். அப்படி வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதில் வல்லவர் ஆகணும். அங்கதான் நேரம் செலவுப்படணும். கொஞ்சம் நாம் அப்படியே அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக வருவோம். கிறிஸ்துவின் அந்த பாடு மரணங்களுக்கு நேராக வருவோம். அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு நேராக வருவோம். அந்த பிலாத்தின் அரண்மனைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அந்த கல்வாரி மலைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செல்வோம். இவை அத்தனையும் ஏசாயா தீர்க்கமாக சொல்லி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு கைதியாக அவர் கைது பண்ணப்படுவதை அவர் தீர்க்கமாக சொல்லி வைத்திருக்கிறார். அவர் விசாரிக்கப்படுவதை தீர்க்கமாக சொல்லி வைத்திருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கப்படுவதையும் தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார். அங்கேதான் ஆண்டவர் தமது அன்பை விளங்க பண்ணினார். இங்கதான் நாம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற இடம். நாம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை திரும்ப 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 படிங்க.
திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில அதை மனப்பாடம் பண்ணி படிங்க. அது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே உங்க வாழ்க்கையில உணர்ந்து படிங்க. ஆண்டவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ள முடியும். எப்படி அன்பை விளங்கப்படினார்? வாசியுங்கள் 1வது வசனம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:1-2. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய அழகு எங்கே போனது? அவருடைய சௌந்தரியம் எங்கே போனது? அவரை நாம் பார்க்கும்போது நாம விரும்பக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அந்த ரூபம் எங்கே போனது? கெத்சமனே தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து கதறி கதறி அழுதாரு. தான் ஆத்துமாக்களுக்காக ரத்தம் சிந்த போகிறது நினைத்து வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படி கதறினாரே. அங்கே அவரோட அழகை இழந்தார். அவருடைய ரூபம் மாறினது. நான் விரும்பப்படத்தக்கதான முகம் அவருக்கு இல்லாதிருந்தது. யோசித்து பாருங்க. அழகாய் சௌந்தரியமாய் இருந்த அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு முதலாவது அவர் தம்முடைய முக ரூபத்தையே இழந்தார். அந்த கேடு அடைந்தார். தன் முகத்தை அருவருப்பாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக அன்பை விளங்க பண்ணினார். மனிதர்கள் அல்லது நம்முடைய சுபாவம் எப்படின்னா, நம்முடைய இருக்கிற அழகை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லது சுத்தமாக இருக்கணும், நல்லது. ஆனா யாருமே வேணும்னு சொல்லி மற்றவங்களுக்காக தங்களுடைய முகத்தை அழுக்காக்க விரும்ப மாட்டாங்க. இன்னொருத்தங்களுக்காக நம்ம முகத்தை அருவருப்பாக்க வேண்டும் என்று சொல்லி யாருமே விரும்புவதில்லை. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒருவருடைய கண் பார்வை போய்விட்டது. அவருக்கு ஒரு கண் கொடுத்தால் அவருடைய பார்வை வரும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். 2 கண்ணில் பார்வை இல்லை, ஒரு கண்ணை கொடுத்தா பார்வை வந்துடும். எந்த ஒரு மனிதனும் தான் உயிரோடு இருக்கும்போது ஒற்றை கண்ணை பிடுங்கி கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. மரிக்கும் போது என்னுடைய கண்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், என் கண்களை நான் தானமாக 2 கண்ணையுமே தானமாக தருகிறேன் என்று சொல்வார்கள். ஆனா உயிரோடு இருக்கும்போது ஒரு கண்ணை பிடிங்கி எடுத்து இன்னொருத்தங்கள் கொடுத்துட்டு இந்த முகத்தை அசிங்கமா நடமாடுவதற்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. இன்னொருடைய முகத்திற்கு கொஞ்சம் சதை அது முகத்தில் உள்ளது போலவே தேவைப்படுகிறது. உங்களால கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு சொன்னா யாரும் கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வாங்க, செயற்கை முறையில முகத்தை உண்டு பண்ணுவார்கள். ஆனா ஆண்டவர் தன் முகத்தை அருவருப்பாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். நான் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அந்த கெத்சமனே தோட்டத்தில் அந்த ராத்திரி வேளையில, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லும் போது அவருடைய வியர்வை எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. அந்த வியர்வை இரத்தமாக வடிய ஆரம்பித்தது. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. கல்லறி தூரம் அப்புறம் போய் தனியாக உட்கார்ந்து கதறுகிறார். நான் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாமே நம்முடைய முகத்தை ஒரு நாளும் அசிங்கமாக்க நினைக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அழகை இழந்தார், அவருடைய ரூபத்தை இழந்தார், அவருடைய சௌந்தரியத்தை இழந்தார். நமக்காக அந்த அன்பை அறியணும். அங்க நேரம் செலவு பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் அவருடைய முகத்தை அருவருப்பாக்க ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் விரும்பப்படத்தக்காத ரூபத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அங்க இருக்குது அவருடைய அன்பு.
வேற ஏதோ காரியத்தை அவர் செய்திருக்கலாமே, ஏன் இதை ஏற்றுக்கொண்டார்? அதுதான் மெய்யான அன்பு. இங்க நம்ம உணரணும். இந்த அன்பை உணருங்க. ஆண்டவரே, எனக்காக நீர் அந்த கேடு அடைந்தீரா, எனக்காக உம்முடைய முகத்தை நீர் ஒப்பு கொடுத்தீரா, எனக்காக உம்முடைய முகத்தை நீர் சௌந்தரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவரே, அந்த அன்பை உணர்கிற கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார்? 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தார், பாடு அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், மனிதனாக இந்த பூமியில வந்திருக்கிறார் பிதாவின் சித்தம் செய்வதற்காக. அந்த பிதாவின் சித்தம் என்ன? உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு பலியிட்டது போல ஒரு பலிபீடத்தில் கெட்டி அவன் உடனே பலி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள சொல்ல, அவர் படப்போகிற பாடுகள் எவ்வளவு என்று அவருக்கு தெரியும். தெரிந்தே தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் படப்போகிற பாடுகளை அறிந்தே அவர் ஒப்பு கொடுத்தார். அசட்டை பண்ணப்பட்டார், ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். 3.5 ஆண்டுகள் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். சீஷர்களை தன்னோடு கூட வைத்திருந்தார். எருசலேம் வீதிகளிலே, யூதேயாவிலே, கலிலேயாவிலே ஆமென் நடந்து தேவராஜ்யத்தை பிரசங்கித்தார். எத்தனை இடத்துல அசட்டை பண்ணப்பட்டார் தெரியுமா? அவர் யாருமே ஏற்றுக்கொள்ளலைங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள. அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள கொஞ்சம் வாங்க. அவர் ஒரு கைதியாகவே பார்த்து விட்டார்கள். அவரை கைதியாகவே கைது செய்து விட்டார்கள். புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், துக்கம் நிறைந்த முகமாயோட முகமா இருந்து பாடு அனுபவித்தார். அவரை எண்ணாமல் போனோம். இன்னைக்கு கொஞ்சம் அவரை எண்ணுவோம். இது தீர்க்க தரிசனமாய் சொன்னது. ஏசாயாவுக்கு தெரியாது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று. ஆண்டவர் ஆவியானவருக்கு கொடுத்ததை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை யார், கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி அவர் தான் தரிசனத்தில் கண்டதை ஆண்டவர் ஆவியான வெளிப்படுத்தினதை எழுதி வைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் 2 காரியம் நன்றாக தெரியும். ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தது. 2வது, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது போல நடந்தது. ஏசாயா தீர்க்க தரிசனம் எழுதும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. யார் இவர், எப்படி வந்து பிறப்பார், எப்படி அசட்டை பண்ணப்படுவார், எப்படி சௌந்தரியம் இல்லாமல் போவார், எப்படி ஒரு முகரூபம் மாறும், எங்க ரிஜெக்ட் பண்ணப்படுவார் தெரியாது. ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆவியானவர் அல்லவா தீர்க்க தரிசனத்தை திருவளம் பற்றுகிறார். அவர் சொன்னது போலவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்து நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனமும் நமக்கு தெரியும், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் நமக்கு தெரியும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்கே யாருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி தெரியும். இங்கே ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள நேரம் செலவிடுவோம். அவர் புறக்கணிக்கப்பட்டார். அரசாங்கம் அவரை புறக்கணித்தது. போர் சேவகர்கள் அவரை புறக்கணித்தார்கள். சாதாரண ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். எத்தனையோ ஜனங்கள் அவரை ஏளனமாய் பேசினார்கள். ஏன்? அங்கதான் ஆண்டவர் அன்பை வெளிப்பட பண்ணினார். தன்னை அத்தனை ஜனங்களும் புறக்கணித்த போதும், தன்னை அத்தனை ஜனங்களும் அசட்டை பண்ணின போதும், அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய், வேதனை நிறைந்தவராக இருந்த போதும் அந்த பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். யாருடைய துக்கம், யாருடைய பாடுகள், யாருடைய வேதனைகள்? நம்முடைய துக்கம், நம்முடைய பாரங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அங்கதாங்க ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஏன் அவர் முகம் துக்கம் நிறைஞ்சது? உங்க துக்கம் அவர் மேல வந்ததுனால. இன்றைக்கு நாம் மற்றவங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசும்போது அல்லது பரிதபிக்கும் போது அவங்க துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமே தவிர அந்த துக்கத்தை நம்ம மேல ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஐயோ, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை விட இன்னொரு கஷ்டம் வந்து சேர்ந்தா நான் எப்படி சமாளிப்பேன்னு சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கிறவங்களை நம்ம ஒதுக்கத்தான் செய்வோம். ஆனா ஆண்டவர் உங்க மேல என் மேல அன்பு வைத்ததினால நீங்களும் நானும்
நரகாக்கினைக்குள்ள போய்விடக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் சாத்தானின் ராஜ்யத்திற்குள்ளே சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஜீவனையே கொடுத்தார். சட்டை பண்ணினாங்க, பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார். ஒரு கல்லனை பிடிக்கிறது போல கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்கிறார்கள். குற்றவாளியாகவே அவரை கைது செய்கிறார்கள். ஏராளமான போர் சேவகர்கள், படை வீரர்கள், சேனாதிபதிகள், நூற்றுக்கதிபதி என்று சொல்லி இந்த ரோம அரசாங்கமே வந்து ஏதோ பெரிய தேச துரோக குற்றம் செய்தவனை கைது செய்வது போல வந்து கைது செய்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணின இன்னொரு காரியத்தை பாருங்க. 53:6 வாசிங்க. 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பாருங்க, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் இஷ்டத்துக்கு போனோம். அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். குடிகாரனுடைய அக்கிரமத்தை தன்மேல் விழ பண்ணினார். விபச்சாரக்காரனுடைய அக்கிரமத்தை தன்மேல் விழ பண்ணினார். கீழ்ப்படியாதனுடைய அக்கிரமத்தை தன்மேல் விழ பண்ணினார். அடுத்தவனை சபிக்கிறவனை அவனவன் தன்மேல் விழ பண்ணினார். நாம விழ பண்ணுவோமா? இன்னொருவர் செய்த தவறை நான் தான் செய்தேன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்வோமா? இன்னொருவர் தான் தவறு செய்து விட்டார், நன்றாய் தெரியும். அவர் செய்த தவறை நான் தான் செய்தேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். கர்த்தரோ தமது அன்பை விளங்க பண்ணும் விதமாக நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாம் அவர் மேல வந்து விழுந்தது. ஏற்றுக்கொண்டார். பரவாயில்ல, என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா உங்க மேல, என் மேல அவர் அன்பு அவ்வளவு வைத்து அதை அறிந்து கொள்வோம். அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிற வல்லவர்களாக வேண்டும். அன்புல வேரூன்றுவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பை அறியாமல் எப்படி வேரூன்ற முடியும்? அன்பை உணராமல் எப்படி வேரூன்ற முடியும்? அன்பிலே நிலை பெறாமல் எப்படி வேரூன்ற முடியும்? அன்பை அறிந்து கொள்கிற இந்த இடத்துக்கு வருவோம். அந்த கல்வாரி சிலுவையில் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய அன்பின் தன்மைகளை விளங்கிக் கொள்வோம். கைது பண்றாங்க எல்லாருடைய அக்கிரமத்திற்காக, அவரவர் செய்ததன் அக்கிரமத்திற்காக. அவனவன் வழி தப்பித்திருந்த அக்கிரமத்தை அவர் தன்மேல் விழ பண்ணினான். இப்ப அவரை பிடித்து கொண்டு பிலாத்துவின் அரண்மனையில கொண்டு போய் விடுறாங்க, விசாரிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரனுக்கும்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் வாயை திறக்கவில்லை, வாயை திறவாதிருந்தார். அவரை விசாரிக்காங்க. எப்படி அவரை கொண்டு போறாங்க? ஒரு ஆடை அடிக்க கொண்டு போறாங்க, ஆட்டுக்குட்டியை. அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல போறாங்கன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. அப்பாட சத்தம் காட்டாம போகும். ஒரு ஆடுக்கு மயிர் கத்திரிக்கும் போது அது சத்தம் காட்டாம அது பாட கேட்டாங்க. வேதனை இருந்தாலும் அதுல மயிர் கத்திரிக்கும் போது, கொல்லும் போது அது சத்தம் போடாது இருக்கான். வாயை திறவாது இருந்தார். வாயை திறக்கிறங்க. இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் மேல எவ்வளவோ குற்றங்களை சாட்டுறாங்க. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றாங்க. இவன் தேவாலயத்தை இடிப்பேன்னு சொன்னான், அது 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னான், இவன் மார்க்கத்துக்கு விரோதமா பேசுறான், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறான், என்னெல்லாமோ சொல்றாங்க. பிலாத்துவும் மாறி மாறி விசாரிக்கிறான். அவர் பேசாமல் இருந்தார். நீ ஒன்றும் என்னிடத்தில் பேசுகிறது இல்லையா? பிலாத்து கேட்கிறான், நீ ஒன்றும் பேசுகிறது இல்லையா? உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியுமா? அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாரு,
பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுவோமா? பரத்திலிருந்து உத்தரவு வரணும். பரத்திலிருந்து உத்தரவு வராம நம்ம மேல யாருக்கு அதிகாரம் கிடையாது. வாய்த்திரவாதி இருந்தார், பேசவே இல்லை. சுத்தி நின்று ஏராளம் குற்றச்சாட்டுகள், ஏராளம் குற்றச்சாட்டுகள் எல்லாமோ சொல்றாங்க. அவ பிளாத்து கேட்கிறான், எப்பா உன் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களே, நீ இதுக்கு பதில் ஒண்ணு பேசுறியா? நீயே உனக்காக வாதாடலாம், நீயே உன்னை நியாயப்படுத்தலாம், நீ என்னன்னு சொல்லி நீ கிளைம் பண்ணலாம். அவரோ பேசாதிருந்தார். அங்க அவருடைய அன்பு வெளிப்பட்டதுங்க. அங்க அவருடைய அன்பு தாராளமாய் வெளிப்பட்டது. உங்க மேல என் மேல அவர் அன்பு வைத்தபடினால அவர் தன்னை நியாயப்படுத்த எவ்வளவு ரைட்ஸ் இருந்தது. தன்னை நியாயப்படுத்துவதற்கு எவ்வளவு, அவர் குற்றம் செய்யல. இவங்க சொல்லுகிற எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல, நிரூபிக்கப்படவும் முடியாது. பிளாத்துவே சொல்றாரு, நீங்க சொல்றது பார்த்தா இது ஒரு கம்ப்ளைண்டே கிடையாது. ஆண்டவர் பேசாம இருக்கிறார், பேசாம இருக்கிறார், அமைதியா வாயே திறக்கல. கொஞ்சம் நம்முடைய அனுபவங்களை யோசித்து பார்ப்போம். நம்ம யாராயும் ஏதாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டால், நம்மை குறித்து யாராயும் ஒன்று பேசிவிட்டால், அது சரியோ தவறோ, எந்த ஒரு மனிதனுமே தன்னை நியாயப்படுத்துவதற்கு தன் வாயை திறந்தே ஆவார்கள். சரி என்றாலும் சரி, தவறு என்றாலும் சரி, வாயை திறந்தே ஆகணும். அரசாங்கத்தில் குற்றவாளிகளை விசாரிக்கும் போது வக்கீல்கள் வாதாடுவார்கள், வக்கீல்கள் குறுக்கு விசாரணை செய்வார்கள். நீங்க போன்ற கேள்வி கேட்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லி தான் ஆவாங்க, பதில் பேசுவாங்க. ஐயோ நான் அந்த தப்பெல்லாம் செய்யலை, வண்டி வேகமாக ஓட்டினேன், இல்லையா வேகமாக ஓட்டலாம், அவன் தான் வந்து குறுக்க விழுந்தான், பிறகு எப்படி ஆக்சிடென்ட், அவன் தான் வந்து விழுந்தான், இவன் தான் வேகமாக ஓட்டியிருப்பான். ஆனால் தன்னை காப்பாற்றுவதற்கு தன்னை தப்பு வாயை திறந்தா தான் அங்கே காப்பாற்ற முடியும். இவரோ தமது வாயை திறவாது இருந்தார், ஒரு குற்றம் செய்யலைங்க. அந்த பிளாத்துவின் அரண்மனையில் விசாரிக்கப்படுவதற்கு ஏதுவாக எந்த ஒரு முகாந்திரம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஆனா குற்றவாளியா நிற்கிறார், குற்றவாளியா நிற்கிறார். தமது வாயை திறவாதிருந்தார். இப்ப விசாரணை எல்லாம் முடியுது. 9வது வசனம், ஏசாயா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். போது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இப்போ பிளாத்து எல்லாம் விசாரிச்சு எல்லாம் எடுத்து பார்க்கிறாரு. பிளாத்துடைய மனைவி அந்த அம்மா வேற கனவு பார்த்து அது வேற தூக்கம் வராம எழுப்பி வந்து இந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அவரு பிளாத்து வந்து கேட்குற மாதிரி இல்லை. பிளாத்துவை கேட்க விடாம அங்க பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் அவங்க எல்லாம் ஜனங்களை ஏவி விடுறாங்களாம். நீங்க மத்தேயு 27வது அதிகாரம், மார்க்கு 15வது அதிகாரங்களை நீங்க இந்த கிறிஸ்துவின் பாடுபடங்களை பார்க்கலாம். ஏவி விட்டார்கள். என்ன சொன்னாங்க? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். யாருங்க சிலுவையில் அறைவாங்க? உள்ளதிலே அக்கிரமக்காரன், உள்ளதிலே மோசமானவன், உள்ளதிலே கையில் எடுக்காம ஆகாதவனை தான் சிலுவையில் அடிப்பாங்க. அதுவும் அவன் தான் அவன் சிலுவை தூக்கிட்டு போகணும். குற்றவாளியை சிலுவை அடிக்காம அவன் தான் அந்த சிலுவை தூக்கிட்டு போகணும். அவனை தான் அடிப்பாங்க. அங்கங்க தெருக்கள் அடிச்சு வைப்பாங்க. ரோமர்கள் தேசத்தில் உள்ள குற்றங்களை குறைப்பதற்கு, குற்றவாளிகளை குறைப்பதற்கு, அவர்களை குறித்த பயம் வருவதற்கு அங்கங்க தெருக்கல்ல குற்றவாளிகளை பிடிச்சு அடிச்சு வச்சிருவாங்களாம். சிலுவையில தொங்கி கத்தி கதறிட்டு கிடப்பாங்களாம். அக்கறம் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இப்ப இவருக்கு என்ன மரணம்? சிலுவை மரணம். ரோமர்கள் அரசாட்சியில பலவிதமான மரண தண்டனைகள் இருந்தது. சிங்க குகையில தூக்கி போடுவாங்க, சிங்கங்க விளையாடி அதெல்லாம் வேடிக்கை பார்த்து சிரித்து அப்படி நிறைய கைதிகள் செத்து போவாங்க. அப்படி ஒரு மரண தண்டனை இருந்தது. ஒரே டைம்ல கழுத்தை வெட்டி கொன்னுருவாங்க. அப்படி ரோமருடைய ஆட்சியில மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. தீய வச்சு கொளுத்தி கொன்னுருவாங்க. அப்படியும் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட. ஆனா ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட மரண தண்டனையோ துன்மார்க்கனை போல. அதாவது சிலுவையில மரிச்சாச்சுன்னா அவன் துன்மார்க்கன். அவன் பாடியை கூட உள்ள கொண்டு வந்து அடக்கம் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு கொரோனாவில் மரிச்சு பண்ண பாடி தரமாட்டுக்காங்க பாருங்க. அந்த கிருமிலாம் வந்துடும்.
அதே போல துன்மார்க்கனா ஒருத்தன் சிலுவையில் மரிக்கான்னு சொன்னா அவன் செத்து போன உடனே அந்த பாடியை தூக்கி அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தாக்குக்குள்ள போட்டுருவாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய துன்மார்க்குடைய அழுகி போன சடலங்கள், எலும்புகள், நாரி போனது, கழுகு வந்து கொத்துனது, நாய் கடிச்சது, நரி கடிச்சது எல்லாம் அந்த பள்ளத்தாக்குள்ள கிடக்கும். அதை பற்றி யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. சிலுவையில் செத்து போயிட்டானா உடனே நினைச்சுவாங்க, கலட்டி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. சிலுவையில் உடனே சாக மாட்டாங்களாம். கால் எலும்புலாம் ஒடிச்சு விடுவாங்களாம். கால் எலும்புலாம் ஒடிச்சு விடுவாங்க. அப்போ தான் சாவாங்க. இயேசு சிலுவையில் ஏற்கனவே ஜீவனை விட்டுட்டார். இப்போ சிலுவையில் மரித்த ஒருவன் சிலுவையில் தொங்க முடியாது. அவன் செத்த உடனே தூக்கி துன்மார்க்கர்கள் அந்த பள்ளத்தாக்குள்ள தூக்கி போடணும். எலும்பு, நாத்தம், நாரி கிடக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள போடணும். துன்மார்க்கரோடு அதையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. சிலுவை மரணம்னா என்னன்னு அவருக்கு தெரியும். சிலுவை மரணம்னா என்னன்னு தெரியும். துன்மார்க்கரோடே பிரேத கூலியை நியமித்தார்கள். அவருக்கு சிலுவை தண்டனை சொன்ன உடனே இடையில அந்த சிலுவை சுமக்குறதுல இருந்து அந்த கல்வாரி மலைக்கு போறதுக்கு இடையில இன்னொரு காரியம் நடந்தது. 53 8வது வசனத்தின் கடைசி பகுதி, அவர் வாதிக்கப்பட்டார். 10வது வசனத்தின் முதல் பகுதி, அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அடிக்காங்க. எப்படி அவரை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறார்கள்? வாரினால் அடித்து, தலையில முள்முடியை சுட்டி, கன்னத்துல கோலால் அடிச்சு, பரியாசம் பண்ணி, சிலுவையை தோள் மேல வச்சு எருசலேமை நகர வீதியாக அவர் வாதிக்கப்பட்டார். அடி, அவருடைய முதுகிலே வார்கள், முள்ளுகள் கிழித்து எடுக்கிறது. அன்பை விளங்க பண்ணினார். வாதிச்சு அடிச்சு துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குடியை நியமித்தார்கள். அதையும் அவர் சகித்தார். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அவருடைய அருவருக்கப்பட்ட முகம், நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் விலப்பண்ணி, அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டு, அவர் வாதிக்கப்பட்டு சிலுவையில ஜீவனை விட்டார். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனம். 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால், அந்த வார்த்தையை நீங்க மெயின் பண்ணுங்க, தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவரை அறிகிற அறிவிலே வல்லவர்களாகுங்க. ஏன் அவர் பாடுகளை ஏற்றார்? ஏன் அவர் துக்கப்பட்டார்? ஏன் வேதனைப்பட்டார்? ஏன் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார்? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அநேகரை நீதிமான்களாக்குவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவர் வடித்த இரத்தத்தில் வந்ததுதான் சபை. அவர் வடித்த ரத்தத்தில் வந்ததுதான் நீங்களும் நானும். தமது தாசனாய் நீதி பெற தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு பின்னால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்தாரோ அத்தனை பேரும் அவருடைய சிலுவை மரணத்தினால் வந்த பலன்கள், ஆத்தும வருத்தத்தின் பலன் அவருக்கு தெரியும். இன்றைக்கு நான் அடிக்கப்படுகிறேன், இன்றைக்கு நான் வாதிக்கப்படுகிறேன், இன்றைக்கு நான் அசட்டை பண்ணப்படுகிறேன், இன்றைக்கு நான் புறக்கணிக்கப்படுகிறேன், இன்றைக்கு நான் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படுகிறேன். இதற்கெல்லாம் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். இதற்கு பின்னால ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுமா. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்கள் நானும். இதை கண்டுதான் அவர் அமைதியாக இருந்தார். இன்று நான் அடிக்கப்படுகிறேன், இன்று நான் வேதனைப்படுகிறேன், இன்று நான் என்னுடைய அன்பை விளங்கப்படுகிறதுனால ஒரு கூட்டம் ஜனம் எழும்பும். இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை எழும்பும். என்னை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்புவார்கள். ஒரு கூட்ட சபை எழும்பி எனக்காக வைராக்கியமா நிற்பார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆமென். தம்முடைய தாசனாய் நீதி பெற தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவரை பற்றும் அறிவு, அவரை அன்பை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அன்பை அறிகிற அறிவிலே நான் வல்லவர்கள் ஆவோம்.
அப்போஸ்தலனாகிய பவுலின் வேண்டுதலை போல இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். அவருடைய அன்பிலே அறிகிற அறிவிலே வல்லவர்கள் ஆகுங்கள். அவருடைய அன்பை அறிந்தாதான் அவருடைய அன்பை உணர முடியும். உங்க வாழ்க்கையில் அதை உணரணுங்க. இந்த கல்வாரி சிலுவை அறிந்து அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டாரு. வாயத்தனமா பேசாம நிற்கிறார். உங்களுக்காக, உங்கள் அக்கிரமத்துக்காக, நீங்கள் தேவராஜ்ய வர வேண்டும் என்பதற்காக, நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தமது அன்பை விளங்க பண்ணினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பில் எந்த மாற்றம் இல்லை. இன்று நாம் அவரை அன்பை அறிந்திருக்கிறோமா? அவருடைய அன்பை அறிந்தால்தான் அவருக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். அவரை அன்பை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் அதை உணர முடியாது. உணராத பட்சத்தில் நிலை பெற முடியாது. நிலை பெற பட்சத்தில் வேரூன்ற முடியாது. வேரூன்றாத பட்சத்தில் அவருக்காக நிலை நிற்க முடியாது. இன்னைக்கு ஏன் அநேகர் விசுவாசத்தில் வழி விலகி விடுகிறார்கள்? அன்பு இல்லை, அன்பிலே வேரூன்றவில்லை. ஏன் பாடுகள் வந்தவனை முறுமுறுத்து அவன் ஓடி போய் விடுகிறார்கள்? அன்பிலே வேரூன்றவில்லை, அங்க ஸ்ட்ராங் இல்லை. ஏன் அன்புல வேறொன்றில் அதை அறியவே இல்லையே? கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு சொல்லி அறியலையே. கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. அந்த அன்புல நம்ம வல்லவர்கள் ஆயிட்டோம்னு சொன்னா பசியோ பட்டினியோ தாகமோ நிர்வாணமோ எதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டபடினால்தான், அந்த அன்பிலை அவர் ருசித்து பார்த்தபடினால்தான், அவருடைய அன்பிலை வேறொன்றினபடினால்தான் அடிபட வாதிக்கப்பட சம்மதித்தார். ஸ்தேவான் அந்த அன்பை ருசி பார்த்தபடினால்தான் தன்னை கல்லெறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தெரிந்தாலும் அவன் கல்லெறியும் போது சொல்ற, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். கல் வந்து உழுதுங்க. ஆனா கிறிஸ்தின் அன்பு அவனுக்குள்ள இருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாது. பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையிலே அவன் வாதித்து கட்டி கைகாலில் கட்டி கொண்டு போட்டிருக்கிறாங்க. நடுராத்திரில எழும்பி பவுல் சீலாவை பாடுறாங்க. ஏன்? கிறிஸ்தின் அன்பு, கிறிஸ்தின் அன்பு. கருமையான தேவனுடைய ஜனமே, அந்த அன்பை அறிகிற வல்லவர்களாய் மாறுங்கள். நமக்காக பாடுபட்ட கிறிஸ்து அன்பை விளங்க பண்ணினார். அன்பை விளங்க, அந்த அன்பிலே வல்லவர்களாகிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அல்லேலூயா. அவர் கெத்சமனே தோட்டத்தில் ஒரு கைதியாக கைது பண்ணப்பட்டு பிலாத்துவின் அரண்மனையில ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு கொல்கதா மலையிலே மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நோக்கம் என்ன தெரியுமா? அநேகரை அவருக்கு பங்காக கொடுக்க. நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவதற்கு தான் அவர் கெத்சமனே தோட்டத்திலே ஒரு குற்றவாளியை போல நின்றார். பிலாத்துவுக்கு முன்பதாக வாய்த்திராதவராயிருந்தார். கல்வாரி சிலுவையிலே கல்லர்கள் மத்தியிலே அடிக்கப்பட்டார். இந்த கல்லர்கள் கேலி பண்றாங்க. கீழே நிக்கிற எல்லாரும் கேலி பண்றாங்க. நீ தேவனுடைய குமாரனா, கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா, கீழே இறங்கி வா. சிலுவையில தொங்குற ஒரு கல்லன்னு சொல்றான். இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, அதனாலதான் இவர் என்ன செய்றாங்க, சிலுவையில் அடிச்சிட்டாங்க. தேவனுடைய குமாரன் சொன்ன இப்ப இறங்கிட வேண்டியதானே. பக்கத்துல உள்ள ஒரு கல்லை ஒருத்தன் சொல்றான் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒரு நீதிமானுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இடம் கல்வாரி சிலுவைங்க. எல்லாருக்கும் தெரியும். தீர்ப்பெழுதின பிலாத்துவுக்கும் தெரியும், இவர் நீதிமான், இவர் நீதிமான். அதனால தான் அவன் சொல்றான், இந்த இரத்தப்பழி என் மேலையும் என் குடும்பத்து மேலே விழாது இருக்கட்டும் சொல்லி கை கழுவிட்டான். அவனுக்கு தெரியும், ஒரு நீதிமானுக்கு நம்ம மரண தண்டனை கொடுக்கிறோம், சிலுவை மரணத்தை கொடுக்கிறோம். பிலாத்துவுக்கு தெரியும். கருமையான தேவனுடைய ஜனமே, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷமாயிருப்பார். நமக்காக அவர் அமைதியாயிருந்தார். அந்த சிலுவையில் அந்த கல்லை சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
இவரை ஒரு பாவம் செய்யவில்லை, ஒரு குற்றம். அப்படி சிலுவையில் தொங்கினாரே, அப்படி மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஆமென். பிளாத்துவின் அரண்மனையில குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவர் கல்வாரி அந்த கொல்கத்தா மலையில மரண தண்டனத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை ருசி பார்த்த நிமித்தமாய் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறார். அன்பை அறிந்து கொள்ளுங்க, அன்பை உணர்ந்து கொள்ளுங்க, அன்புல நிலை பெற ஆரம்பிங்க. இந்த அன்புல நீங்கள் வேரூன்றுங்கள். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? இல்லையே. கிறிஸ்தவன் என்பதனால் சபைக்கு வந்து போகிறது எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். சபைக்கு போனா 2 மணி நேரம் செலவு பண்ணிவிட்டு வரலாம் என்று சொல்லி சபைக்குள்ளே வருகிற ஜனங்களை பார்க்கிறோம். சபைக்கு போனா நமக்கு பாட வாய்ப்பு தருவாங்க, நமக்கு கீபோர்டு வாசிக்க வாய்ப்பு தருவாங்க, நமக்கு ஏதோ ஒன்று செய்ய வாய்ப்பு கிடைக்கும். தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சபைகளுக்குள்ளே வந்துவிட்டு போகிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். தன்னுடைய பெயரை உண்டாக்குவதற்கு, நான் இவ்வளவு ரூபா கொடுத்தேன், இந்த பொருளை நான் வாங்கி வைத்தேன், இந்த பொருள் எங்க குடும்பத்தால் வாங்கி வைக்கப்படுதுன்னு சொல்லி தங்களுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ ஜனங்கள் சபைக்குள்ளே வந்துவிட்டு போகிறார்கள். ஆனா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து ஆராதிங்க. கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் உணர்ந்து ஆராதிப்பீர்கள் சொன்னால் இடம் நமக்கு பிரச்சனை கிடையாது, சூழ்நிலை நமக்கு பிரச்சனை கிடையாது, வசதி வாய்ப்பு நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்துல இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்க முடியும். இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வேரூன்றுவதற்கு, இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு, இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஐயா எனக்கு கிறிஸ்துவின் அன்பில வேரூன்ற வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் நிலை தடுமாறி விடுகிறேன். ஏன் உங்களால வேரூன்ற முடியல தெரியுமா? நீங்க சுயமா முயற்சி எடுக்கிறீங்க. அன்பிலே வேரூன்றுவதற்கு நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள், ஜெபிப்போம். 5:5 ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுதாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய அன்பிலே நான் வேரூன்ற நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியோட துணை, அந்த பரிசுத்த ஆவியோட பலன், அந்த பரிசுத்த ஆவியோட வழிநடத்தல் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானே வழி நடத்தப்படுவோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பிலே நாம் வளருவோம், கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றுவோம், கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம், கிறிஸ்துவின் அன்பிலே உறுதிப்பட்டவர்களாயிருப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய ஆள்கை நமக்குள்ளே வர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும். ஆவியானுடைய சத்தம் கேட்பதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழணும், கீழ்ப்படிந்து வாழணும், வசனத்துக்கு நடுங்கி வாழணும். அந்த பரிசுத்த ஆவியான கிறிஸ்து அன்பை நமக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருப்பார். அந்த அன்பு உள்ள ஊற்றப்பட 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 நாம் அன்பிலே வேரூன்றுவோம். அந்த அன்பிலே வேரூன்றி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிற்போம். எபிரேயர் 11வது அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாளால் அறுப்புண்டார்கள், கல்லெறியுண்டார்கள், தீக்கில தூக்கி போடப்பட்டாங்க, பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து மரிக்கல, கிறிஸ்து ஜீவன் கொடுக்கல. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கிற நமக்கு கிறிஸ்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார், வெளிப்பட பண்ணியிருக்கிறார் கல்வாரி சிலுவையில. அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாக அன்பு கூற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பிலே நான் வளர வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அறிவு கெட்டாத அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. நம்முடைய மாம்சீக அறிவினால் இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக முதலாவது அன்பை அறிந்து கொள்ளுங்க, அடுத்து உணருங்க.
அன்பை உங்க வாழ்க்கை அனுபவிங்க. அப்பதான் அடுத்து ஒரு விதை நிலத்துல ஊன்றது போல நிலை பெறுவீங்க. அந்த நிலை பெற்றீங்கன்னா வேறுண்டு ஆரம்பிப்பீங்க. வேறுண்டுனா எதுவும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் அன்பை நீங்க எப்படி உணர்ந்திருக்கீங்க? கிறிஸ்துவின் அன்பை குறித்த அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கிறிஸ்து தமது அன்பை விளங்க பண்ணினார். தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட்டு மரண தண்டனை ஏற்றாரே. ஏன்? உங்கள் மேல என் மேல வைத்த அன்பு அன்பு அன்பு. நாம் ஆண்டவரிடத்துல அன்பு வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் அந்த அன்பை உணர்ந்திருக்கிறோமா? தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள். இன்னைக்கு எது இல்லாமோ நீங்க வல்லவர்களா இருக்கீங்க. அடிதடியில வல்லவர்களா இருக்கிறவங்கள பார்க்கிறோம், படிப்புல வல்லவர்களை பார்க்கிறோம், அவரவர் தங்கள் துறைகளில டிபார்ட்மெண்ட்ல வல்லவர்களா இருக்கிறவங்கள பார்க்கிறோம். பணம் சம்பாதிக்கிற ஒரு குரூப் வல்லவர்களா இருக்காங்க. அடுத்த ஏமாத்துறதுல வல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் என்று சொல்லி எத்தனையோ வல்லவர்களா இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதில் வல்லவர்களா மாறுங்க. ஒருத்தர் சாம்பியன் சொல்றோம், ஒருத்தர் வல்லவன் சொல்றோம் சொன்னா எடுத்த உடனே சொல்ல முடியாது. அவன் படிச்சு 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 அதை ஆராய்ந்து பார்த்து அதை அப்ளை பண்ணும்போது தான் அவனை வல்லவன் என்று சொல்லுகிறோம், அவனை அறிஞன் என்று சொல்லுகிறோம், மற்றவர்களை விட சிறந்தவன் என்று சொல்லுகிறோம். ஏன்னா மற்றவர்களை விட அவன் நேரம் செலவு பண்ணி இருக்கிறான், மற்றவர்களோட அவன் நேரத்தை அவன் ஒதுக்கி இருக்கிறான். கிறிஸ்துவின் அன்பை நீங்க வல்லவர்களாகணும்னா நேரம் செலவு பண்ணி ஆகணும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அந்த அன்பை அறிந்து கொள்வதில் நேரம் செலவு பண்ணுங்க. அன்பிலே வேரூன்ற வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரத்தை திரும்ப படிங்க, திரும்ப தியானம் பண்ணுங்க, திரும்ப அதில் உள்ள வார்த்தைகளை ஒண்ணுன்னா எழுதி பாருங்க. கிறிஸ்து அன்பை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்து அன்பை நீங்கள் நிலை பெற முடியும். கிறிஸ்து அன்பிலே வேரூன்ற முடியும். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற வேண்டும் அப்பா. கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற வேண்டும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டுகிற எண்ணம் வேண்டும் ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில், ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தமானந்தமே. அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, அறிவிக்கட்டாத நம்முடைய அன்பை அறிந்து உணர்ந்து நிலை பெற்று வேரூன்று கிருபை தாங்கப்பா. கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், கெத்செமனே தோட்டத்திலுமை கைதி பண்ணி குற்றவாளியாக பிலாத்துவுக்கு முன் நிறுத்தி விசாரித்து குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு
மரண தண்டை நிறைவேற்றினார்கள் ஆண்டவரே. துன்மார்க்கரோடே உடைய பிரேதக்குள்ளே நியமித்தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் நீர் அமைதியா இருந்து வாய் திறவாமல் இருந்து அவருடைய அன்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை. எனக்காக இத்தனை பாடுகளை பட்டிங்களை இன்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் பரிசுத்த ஆவியானவரால் அந்த அன்பு ஆழமாய் ஊற்றப்படும். அந்த அன்பு ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேறொன்ற கிருபை செய்யும். துதிக்க மகிமையாவற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசரா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் மீண்டும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை அறிந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய அன்பிலே நிலை பெற்று, அவருடைய அன்பிலே வேரூன்றுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.